ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹாக்கா நூடுல்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டாக சிம்பிளாக பண்ணி காமிச்சிருக்கேங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா வெங்காயம் எடுத்துக்கணுங்க. ஒரு வெங்காயம், அப்புறம் பீன்ஸு, கேரட்டு, கேப்சிகம் பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் நூடுல்ஸே. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளியும் வரமிளகாவும் போட்டு அரைச்சிருக்கேங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தக்காளி தான், பெங்களூர் தக்காளி, புளிப்புலா தக்காளி எடுத்துக்கோங்க. வரமிளகா பார்த்தீங்கன்னா ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4-5 வரமிளகா எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லாமல் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அது ஒரு மாதிரி பிதிரி அந்த மாதிரி வருங்க. தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா ஒரு நல்லா இது பண்ணி வரும், ஸ்மூத்தாக வரும். தண்ணி இல்லாமல் தான் அரைச்சிருக்கேன். இப்போ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி எடுத்திருக்கேன். இஞ்சி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு எடுத்திருக்கேங்க. பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பூண்டு எடுத்திருக்கேன். இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மீடியம் சைஸ் எடுத்திருக்கேங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வெங்காயம் தாங்க. அது பார்த்திங்கன்னா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் உப்பு பார்த்திங்கன்னா பிங்க் சால்ட்டும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் சொன்ன அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் எடுத்துருக்கிற நூடுல்ஸ் அளவு பார்த்திங்கன்னா ஒரு 2 பார்ட் இருக்கும் இல்லைங்க ஹாக்கா நூடுல்ஸில், அந்த மாதிரி 2 பார்ட் ஹாக்கா நூடுல்ஸ் தாங்க எடுத்திருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நான் நிறையா ஹாக்கா நூடுல்ஸ் ரெசிபி போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாகவும் குயிக்காகவும் இருக்கும். வெஜிடபிள்ஸ் மட்டும் நறுக்கி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி கொடுக்கலாம். பாஸ்தாவில் மட்டும் ரெட் பாஸ்தா, பிங்க் பாஸ்தா, ஒயிட் பாஸ்தான்னு பண்ணுறோம்ல, அதே மாதிரி நூடுல்ஸ்லையும் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் பண்ணி கொடுக்குறனால, சேர்த்து பண்ணி கொடுக்குறனால விரும்பியும் சாப்பிடுவாங்க. நான் இப்படி தான் என் பசங்களுக்குலாம் பண்ணி கொடுத்து வெஜிடபிள்ஸ் சாப்பிட பண்ணி பார்த்தேன். இது அடிக்கடி செய்ய வேண்டாம், பட் என்னைக்காவது செஞ்சு கொடுத்தா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு காயெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தக்காளியும் வரமிளகாயும் அதையும் எடுத்து போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடிக்கோங்க. அந்த காயில் இருக்கிற தண்ணியை விடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஒரு 2-3 நிமிஷம் காணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் எடுத்து கிளறிய வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். நூடுல்ஸை போட்டதுக்கப்புறமா மறக்காமல் இன்னொரு பொருளும் ஆட் பண்ணுங்க. அது என்னங்கிறது இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். வேறு எதுவும் இல்லைங்க, டொமேட்டோ கெச்சப் தான். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கெச்சப் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எல்லாமே போட்டுருக்கேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நூடுல்ஸ் எப்படி